ஹாய் ஹலோ வணக்கம். என் பேர் பிரபாகரன். வெல்கம் டு வெரண்ட்ரைஸ் யூடியூப் சேனல். ஓகே, நம்ம போன வீடியோவில் வந்து ரீசனிங் பார்த்தோம். ஆர்ஆர்பிபிஓக்கான ரீசனிங் செஷன் பார்த்தோம். இந்த தடவை வந்து ஆர்ஆர்பிபிஓக்கான ஆப்டிடியூட் கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகே, பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வெரண்ட்ரைஸ் சென்னை பிபியில் பார்த்தோம் அப்படின்னா டாப்பர்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ சென்னை பிபி சொல்லணும் அப்படின்னா அங்கே ஒரு ஆம்பியன்ஸ், அங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க மென்டார்ஸ், முக்கியமாக சொன்னால் சரவணா சார், தமிழரசி மேம், டெய்சி மேம், உங்களை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக சொல்லி தருவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று தெரியுமா, டாப்பர்ஸ் பேட்சில் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ உங்களோட அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்களா, அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 100% ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கோச்சிங் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே ஓகே, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் டைரெக்டாக. ரீசனிங்கோட ஹோம்ஒர்க் முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் மக்களே, ஸ்டார்ட். டாப்பு 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 டாப்புன்னு போடுங்க. ஓகே, டைம் அப். ஸோ பாருங்கள், மிக்சி நம்பர் பொறுத்த வரைக்கும் சப்பை தான் இருக்கலே. சொல்லட்டுமா, சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷன் தொடுறதுக்கு பதில் ஸ்டார்டிங்கே நீங்கள் மிக்சி நம்பர் தொடுங்க. சிம்பிளிஃபிகேஷனுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்போ மேலேயாவது போகும். பட் வந்து மிக்சி நம்பர் பார்த்தோம் அப்படின்னா வேகமாக நீங்கள் போட்டுருவீங்க. வெறும் 20 செகண்ட் 30 செகண்டில் போட்டுடலாம். நிஜமாவே டைமிங் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இது கூடி இருக்குது, சாரி குறைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், கூடி இருக்குது. இந்த இடத்துல ஏதோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா பார்த்தாலே தெரியுது, 40-21 ஆயிருக்கு. இன்ட்டு 0.5 + 1 ஆகிருக்கு. புரியுதா? 40.5 பார்த்தோம்னா நம்ம 20 வரும், 21. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல இன்ட்டு 1 + 1. அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 ஆகலை, பட் 1.5 ஆயிருக்கு. ஏன்னா 22 + 1.5 சம்திங் வரும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்துல தெரிஞ்சது 22 1.5 நான் செக் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்க, 22 × 1.5, 2 5s are 10, 1 வருது. ஸோ இங்கே பாருங்க, 2 5s are 10, 2 5s are 10, 1 2 is 2, 12 13, இங்கே 3 வருது. இங்கே 3 இருக்குது, ப்ளஸ் 1 போட்டோம் அப்படின்னா 4 வரும். இங்கே 4 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து அடுத்து வரப்போகிறது இன்ட்டு 2 + 1 தான் வரப்போகுது. 34 × 2 எவ்வளோப்பா? நமக்கு 68. 68 + 1 எவ்வளோப்பா? 69. ஆப்ஷன் இ. ஸ்டார்ட். பார்த்தே போடுங்க, பார்த்தே போடுங்க. எனக்கு பிடிச்சது மிஷின் நம்பர் தான். ஏன்னா ரொம்ப டைம் ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஓகே, ஒத்துக்கலாம். ஒரு 5 கொஸ்டினில் பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் வந்து போட முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு இதான் எடுப்பேன். சிம்பிளிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எடுப்பீங்க, ஏன்னா வந்து அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணும். பட் டைம் கன்சியூம் பண்ணும் நான் பார்த்த வரைக்கும். ஓகே, இது பார்த்தா வந்து நான் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்குறேன். 12 - 22 எனக்கு 10 வருது. 22 - 35 எனக்கு 13 வருது. அடுத்து 35 - 15 என்ன வருது? எனக்கு 16 வருது. பார்த்தாலே தெரியுது இது 3 கூடி இருக்கு. அடுத்து கண்டிப்பாக இந்த இடத்துல இங்கே என்ன வந்திருக்கும்? இங்கே வந்து கண்டிப்பாக வந்து 19 வந்திருக்கும். இங்கே 23 வரப்போகுது. ஸோ 70 + 23 80 90, சாரி இங்கே 22 வரணும். ஏன்னா 3 கூடிச்சு அப்படின்னா ஆமாம் 22 வரணும். அப்போது 70 + 22 நமக்கு 92. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சால்வ் பண்ணுங்க. சப்ப பார்த்தே போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சா நண்பர்களே? போட்டாச்சா? 25 - 125 100. 125 - 206 பார்த்தோம் அப்படின்னா
6 81 பார்த்துடலாமா? முடிஞ்சாடா? ஸோ பாருங்கள், இது 10 ஸ்கொயரு, இது 9 ஸ்கொயரு, இங்கே 8 ஸ்கொயர் வரதான் பார்க்கலாமா? பார்க்கலாம். 206 இங்கே 6 இங்கே வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 64 வருது. 8 ஸ்கொயர் தான் வருது. அப்போ இந்த இடத்துல 7 ஸ்கொயர் தான் வரணும். 49 இது வந்து கூடுதா? அப்போ நம்ம 49 கூட்டணும். 270 + 49 எனக்கு என்னது? 319. நான் அங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 270யா 49ஆ இப்படி உட்காந்து எழுதுவாங்க. உட்காந்து 9 7 8 9 10 11 213 319 அப்படிலாம் போட்டால் வேஸ்ட். பாருங்க 270, இங்கே 9 வருது. இங்கே 9 இது இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் பின்னு போட்டு வேகமாக போட்டு போய்கிட்டே இருக்கும். ரிஸ்க் எடுங்க. ஓகே, இன்னும் வந்து செக் பண்ணுறாங்க. இன்னும் சில இருக்காங்க என்ன பண்ணுறாங்க, இதை போட்டுட்டு திருப்பி போடு கரெக்டாக இருக்குமா பார்க்கலாம். திருப்பி போடு. நோ, பேங்க்கில் வந்து நமக்கு டைமிங், நமக்கு வந்து அக்யூரசியை விட நமக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஸ்க் எடுத்து போட்டு போய்கிட்டே இருங்க. ஓகே, என்ன ஒரு 2 தப்பு வரும், பரவாயில்ல, நம்ம அதிகமான அட்டம் கொடுக்கலாமா? ஓகே, ஓகே. ஓகே, ஸோ பார்த்தோம்னா 14 இங்கே பாருங்க, 22 கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு, கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே, பார்க்கலாம். 22 - 19 எனக்கு 3, 19 - 38 எனக்கு 90, அடுத்து 13 - 35 எனக்கு 3. ஆக்சுவலி மைனஸ் ஆகுது. ஓகே, ரைட், மைனஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த இடத்துல -3 ஆகிருக்கணும், 19 வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா 19 × 2 ஆகிருக்குப்பா. ஒன்றும் இல்லை, 19 × 2 எவ்வளோ? எனக்கு 38. மேபி இது +19 ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா × 2 ஆகிருக்கலாம். இந்த 2 இதில் நடந்திருக்கும். ஓகே, அதை விடுங்க, நமக்கு தான் வந்து தெரிஞ்சு போச்சே -3 -3. அப்போ இங்கே 14 இங்கே பாருங்க, ஸோ வந்து குறைஞ்சிருக்கு, இங்கே கூடி இருக்கு குறைஞ்சிருக்கு, கூடி இருக்கு குறையணும், அப்போ இங்கே கூடி இருக்கணும், அப்படி தானே? அப்போ இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகணும். 14 - 3 நமக்கு 11. C is the right answer. ஓகே, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 11 தானே? 11 + 19 எவ்வளோப்பா? நமக்கு 30 ஆகுது. இங்கே நமக்கு 22 இருக்கு. அப்போ இது கிடையாது, அப்போ இதாக இருக்கும். 11 × 2 எவ்வளோ? நமக்கு 22. எனக்கு மேட்ச் ஆகுது. தயவு செய்து செக் பண்ணி பார்க்காதீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து போட்டு செக் பண்ணி பார்க்க வேணாம். நமக்கு ரொம்ப ரொம்ப வேகமாக முடிக்கணும். அட்டெம்ப்ட் அதிகமாக கொடுங்க. ஓகே, ஒரு சின்ன டிப் தான்ப்பா. ஸோ நார்மலைசேஷன் விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக அட்டெம்ப்ட் கொடுங்க. ஓகே, உங்கள் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கள். சிம்பிள், அவ்வளோதான். சால்வ் பண்ணுங்க. முடிஞ்சா? ஓகே, போதும். ரைட், 100 + 120 அந்த மாதிரி 20 இதாகுது. இந்த இடத்துல வந்து 40, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 80. இங்கே கண்டிப்பாக வந்து என்ன இருக்கணும்? 240 100 இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்துங்க 20 40 80. இங்கே வந்து × 2 ஆகுது. அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா 160 ஆகிருக்கு. கரெக்டு தான். அப்போ இங்கே 10 ஆகிருக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும் நமக்கு? 90. D is the right answer. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக், ஈஸியான டாபிக். ஓகே, முடிஞ்சு, டைம் முடிஞ்சு. இவருங்க 20% ஆஃப் 1500. நான் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது 1/5 போடுவாங்க,
ஓகே, வேற என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா டைரெக்டாக வந்து 20/100 போட்டு கேன்சல் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண சொல்லிடுறேன். இந்த மாதிரி இருக்கும்போது நான் பார்த்து 15 இருக்கும், இங்கே 15, இங்கே 2 இருக்கு, 15 2 சார் 30. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு 30 வந்திருக்கணும், இல்லை 300 வந்திருக்கணும், இல்லை 3 வந்திருக்கணும், 3000 வந்திருக்கணும். உங்களுக்கு புரியுதா? நான் 0 ஆட் பண்ணிட்டே போகிறேன். ஒரு லாஜிக் தான்ப்பா, ஒன்றும் இல்லை. இங்கே 1500 இருக்கு, அதில் 30%. இந்த 4 எதுப்பா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு? 1500ல நமக்கு 30%. இந்த 4 எது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு? ஸோ தேர்ட் இஸ் ரைட் ஆன்சர். லாஜிக்காக நான் போடுவேன். பெர்சன்டேஜ் எல்லாமே இந்த மாதிரி ஜஸ்ட் இன்டூ பண்ணிட்டு 0 ஆட் பண்ணுறதோ இல்லை புள்ளி வைக்கிறதோ வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பட் 1500ல 30%, எப்படி 50% நமக்கு 750 அந்த மாதிரி வரும். ஸோ சரி, 20%ங்கும் போது நமக்கு 300 சம்திங் தான் வரப்போகுது. ஸோ 300 அடுத்து மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45% ஆஃப் 200. நம்ம மத்தியிலே போடுங்க. 45 2 சார் 90, இங்கே 90 வருமா, 900 வருமா, 9 வருமா? இது வராது, இது வராது, 90 தான் வரும். அப்போ 90. ஸோ இந்த பக்கம் எக்ஸ் போச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு 210. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சால்வ் பண்ணு. ஓகே 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 ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகே, இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். 750 இங்கே டிவைடட் பை 3 டிவைடட் பை 10 கொடுத்துருக்கான். 10 வச்சுக்கலாம் நம்ம இதை. ஓகே, இந்த மாதிரி விஷயம் வரும்போது இந்த டிவைடருக்கு அப்புறம் எத்தனை டிவைடட் வந்தாலும் நம்ம கீழே மட்டும் போட்டு போய்கிட்டே இருக்கலாம். 3 × 10 அவ்வளோதான். இப்போ பாருங்க, ஸோ சப்போஸ் இந்த இடத்துல டிவைடட் பை 3 டிவைடட் பை 4 எத்தனை வரட்டும் வரிசையாக வருதா, இந்த இடத்துல நீங்கள் 3 × 4 போட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா? ரைட், இதான் வந்து விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 750 டிவைடட் பை 3 போடுவாங்க. ஓகே ஓகே, அது கேன்சல் பண்ணுவாங்க. 1 3 is 3 5 2 3 6 5 215 வரும். அடுத்து திருப்பி என்ன பண்ணுவாங்க, 10 கீழே போட்டு டிவைட் பண்ணுவாங்க. டைம் வேஸ்ட். இதை மட்டும் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி டிவைட் எத்தனை டிவைட் வரட்டும், நீங்கள் கீழே மட்டும் போட்டு போய்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ 750 divided by 3 × 10ங்கும் போது 1 3 is 3, 2 3s are 6, 5 3s are 15, 25. இங்கே 127 128 + 25ங்கும் போது எனக்கு என்ன வரும்? 150 is the right answer. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். பார்த்தே சால்வ் பண்ணலாமா? இதெல்லாம் பார்த்தே சால்வ் பண்ணலாமா? ஜஸ்ட் பார்த்தே சால்வ் பண்ணலாம். என் கூட சால்வ் பண்ணுங்க. இங்கே 20 வரப்போகுது, டிவைடட் பை நமக்கு 13 இருக்க போது, இன்டூ 65 வரப்போகுது. என்ன பண்ண போறேன்னா இது அடிக்கலாம். சரியா? இங்கே 5 வந்துடும். ஓகே, 20 × 5 எனக்கு என்னது 100. இது எழுத மாட்டேன், நான் மைண்ட்லேயே வச்சுக்குவேன், எழுதிக்கோங்க. அடுத்து 9 4s நமக்கு 36. ஓகே, 36 - 100 எவ்வளோ நமக்கு 64. ஸோ √64 எவ்வளோ நமக்கு 8. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10 செகண்ட் மேலே எடுத்தோம் அப்படின்னா பாவம். ரைட், ஓகே, சால்வ் பண்ணலாம். 162 + 95. 162 + 95 நம்ம எப்படி வந்து ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னா மைண்ட்லேயே பண்ணணும். 162 + 100 - 5 அந்த மாதிரி பண்ணலாமா? 162 + 100 எவ்வளோப்பா நமக்கு 262. 262 - 5 எவ்வளோ 250.
8. ஓகே, அடுத்து 214 + 121. 11 ஸ்கொயர் நமக்கு என்னது 121 தானே. ஸோ 214 + 121 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 533 335 வருது. ஸோ 258 எடுத்து 335 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 77. ஸோ ரவுண்ட் அப் வேல்யூ 78. ஓகே, அடுத்து போகலாமா? இது அப்ராக்சிமேஷன் தானேப்பா, அப்போ நம்ம 78 ஆன்சர். மைண்ட்லேயே போடுங்கோ, மைண்ட்லேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம மைண்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? நமக்கு வந்து அப்படி பேப்பர் தொட்டால் கூட அட்லீஸ்ட் பாதி போட்டால் தொடுங்க பேப்பரை, சரியா? ஒரு பாதி, ஒரு ஆஃப் போட்டாவது பேப்பரில் தொடுங்க, சரியா? ஓகே, பார்த்து மைண்ட்லேயே போடலாமா? மைண்ட்லேயே போடலாமா பாருங்கள். இது 18% அப்படி தானே? ஸோ 18% இதெல்லாம் நம்ம இதெல்லாம் எழுதுறோம்னா நான் சும்மா ஓகேங்களா? 18% ஆஃப் 300 மைண்ட்லேயே போட போகிறேன். 18 3 சார் என்னப்பா எனக்கு 54. ஓகே, மைண்ட்லேயே இருக்கணும். பாருங்க, 300ல் எனக்கு 18% எனக்கு 54 வருமா, 540 வருமா, இல்லை 5.4 வருமா? எனக்கு 54 தானே வரும். அப்போ எனக்கு வந்து லாஜிக்காக நான் போடுவேன், டக்குன்னு 54 இந்த இடத்துல. அடுத்து 10% ஆஃப் எக்ஸ் இருக்காங்க. அப்போ இங்கே பாருங்க, 54 + 1/10x இஸ் ஈக்குவல் டு 120. ஓகே, ஸோ 120 - 54 என்னமா எனக்கு 6 5 6 7 8 10 11 66. ஆன்சர் எனக்கு இந்த 10 இந்த பக்கம் போகும். அப்போ எனக்கு 660 வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இதை மைண்டில் போட்டீர்கள் என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். ஸோ நம்ம பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து போட முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல அப்போ டைமிங் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, போதும். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல 440 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து மைண்டில் போடலாம். ஏன்னா 3/4 அப்படி போட்டு மைண்ட்லேயே போட்டு இல்லை 110 330 அப்படி போட்டு போகலாம். பட் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் சூதனமாக தான் இருக்கணும். சில இடத்துல மைண்டில் போடணும், சில இதை நம்ம எழுதி போடணும். இங்கே பாருங்கள், இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ 75% 450 கண்டிப்பாக போட்டால் பாயிண்ட்டில் வேல்யூ வரும். 25% 850நாலும் கண்டிப்பாக பாயிண்ட் தான் வேல்யூ வரும். ஏன்னா வந்து 1/4 அடிப்படாது. இங்கே பாருங்க எப்படி போடலாம் பாருங்க, ஷார்ட்கட் பாருங்க. 3/4 × 450. அடுத்து 1/4 × 850 தானே? இங்கே பாருங்க, நான் அந்த 4 மட்டும் வெளியே எடுக்கிறேன். பாருங்க, இந்த இருக்கா, இந்த 1/4 வெளியே எடுக்கனால 3 × 450 வந்துடும். 450 × 3 எவ்வளோப்பா எனக்கு சார் 15 4 3 சார் 12 1350. இந்த இடத்துல 1 அப்படியே இருக்கு 850. இப்போ என்ன பண்ணுற பாருங்க, 1350 + 850 0 0 314 8 9 10 11 12 2200 × 1/4 வரும். 5 4s 20 5 4s 20 0. ஆன்சர் 550. இதே இது நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளியில் ஆன்சர் வந்திருக்கும், பாயிண்டில் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் கன்சியூம் பண்ணு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து பார்த்து சாதுரியமாக நம்ம செயல்படணும். அடுத்து போகலாமா? 60 செகண்ட் 30 செகண்ட் தான்ப்பா, சரியா? மைண்டில் இதெல்லாம் மைண்டு பார்த்தே போடலாம். 64 8 64 72 வந்து 62. ஆன்சர் பி. அவ்வளோதான்டா 20 செகண்ட் தான், சரியா? ஓகே, பார்க்கலாம். 50% ஆஃப் 128. 128ல் பாதி. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 64. 128ல் பாதி பார்த்தோம் அப்படின்னா 64. இந்த இடத்துல அடிபட்டுரும். ஸோ மைண்ட்லேயே போடுங்க. இங்கே √16 அப்படின்னா 4 வரும். 4 2 சார் 8. 64 + 8 வந்து நமக்கு 72. இங்கே வந்து 10 இருக்குது. ஸோ 10 மைனஸ் பண்ண அப்படின்னா 62. எனக்கு ஆன்சர் பி. ஓகே, இதை பாதி மைண்டிலையும் பாதி எழுதியும் போடலாம்.
இதை மாதிரி நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் பார்த்ததுமே வந்து முடிவு பண்ணுறேன்னா, நான் பார்த்ததுமே வந்து இதை பாதி மைண்டில் போடுறது, பாதி இது பேப்பரில் போடுறது, இதை ஃபுல்லுத்தையும் மைண்ட்லேயே போடலாம், இது ஃபுல்லுத்தையும் பேப்பர்லேயே போடலாம். அதை நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, அதை கற்றுக்கிட்டிங்கன்னா வேகமாக போடலாம். ஓகே, டைம் அப் போதும். டைமர் வந்து நமக்கு அதிகமாக போயிடுச்சு. ஓகே, லிசன். 250 × 44 இது இன்டூ பண்ண டைம் ஆகும். நான் 250 என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் 25 நான் என்ன பண்ண தெரியுமா, 100/4ன்னு போடலாமா? அப்போ 250 நான் வந்து 1000/4ன்னு போடலாமா? எல்லாம் வேதி மேக்ஸ் ட்ரிக்ஸ் அப்படி தானே. 1000/4ன்னு போடலாம். இப்போ 1000/4 × 44 அப்படி போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 11000 வரும். இந்த இடத்துல 40% ஆஃப் 85. நான் 85 × 4 போட்டுருவேன். 85 × 4 8500 பார்த்தீங்களா? 85 × 4 போட்டோம் அப்படின்னா 85 × 2 எவ்வளோப்பா எனக்கு? 85 2 போட்டோம் அப்படின்னா எனக்கு 170 வரும். 172 புரியுதா? 340 அப்படி தானே. நான் இப்படி இன்டூ பண்ணுறதுக்கு இப்படி போடுவேன். 85 × 2 170, 170 × 2 340, ரைட்? இப்போ எனக்கு சொல்லுங்கள், 40% ஆஃப் 8500 எனக்கு 340 வருமா, 34 வருமா, 3400 வருமா? லாஜிக்காக யோசித்தலைவா. ஸோ 8500க்கு பாதி பார்த்தோம்னாலே வந்து நான் 4 டிஜிட் தான் வரும். கண்டிப்பாக அந்த 4 டிஜிட் ஆன்சர் நீங்கள் பாருங்கள் 3400. இப்போ நான் வந்து ஈக்குவேட் பண்ண அப்படின்னா எனக்கு 0 0 4 4 1 இது ரூட் எடுத்தால் எனக்கு என்ன வருது? எனக்கு 120. ஸோ இந்த இடத்துல எனக்கு 120 ஆன்சர் வருது. இஸ் ஈக்குவல் டு 80% ஆஃப் எக்ஸுங்கும் போது 8/10 ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த பக்கம் 0 இந்த பக்கம் போயிடும், 8 கீழே வரும். 12/8 அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தே சொல்லிடணும். சரி, ஓகே. 1 8 5 8 40 0 ஆன்சர் 150 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சால்வ் பண்ணுங்க. 20 செகண்ட்ஸ் தான் பார்த்துக்கலாம். ஏன்னா 20 செகண்ட்ஸ் தான், இல்லை மைண்ட்லேயே போடலாம். ஓகே, போட்டாச்சா? மைண்டில் போட்டிங்களா? எத்தனை பேர் மைண்டில் போட்டிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ நிறைய பேர் மைண்டில் தான் போட்டிருப்பீங்க. ஓகே, போடலாம், பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைவ் அடிக்கடி பாருங்கள், மைண்டில் போடுறதை பற்றி பார்க்கலாம். சரியா? சரி, 20% ஆஃப் 450 பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் போடுங்கப்பா. சரியா? 45 × 2 எனக்கு 45 × 2 90. இங்கே நான் 90 தான் வந்திருக்கணும். 20 தானே. என்ன நமக்கு என்ன 900 வரப்போகுது, இல்லை 9 வரப்போதா? 90 தான் வந்திருக்கணும். ஸோ 90 நான் 360 மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ண அப்படின்னா 360 100 மைனஸ் பண்ணுங்க. ஓகே, 260 ஆகும். ப்ளஸ் 10 பண்ணுங்க. புரியுதா? நான் 360 90 மைனஸ் பண்ணும்போது 360 100 - 10 நான் போட்டு பார்ப்பேன். ஓகே, ஸோ 360 - 100ங்கும் போது எனக்கு 260. அப்போ ப்ளஸ் 10ங்கும் போது எனக்கு என்ன ஆகும்? 270 வரும். சரி, 270 இருக்கு, இதில் 15 இருக்கு. சரியா? ஓகே, ஸோ பாருங்க, நான் எதை இது பண்ணால் வரும்? ஓகே, 3 5 15, 5 5 25, 4 5 20, 1 3 is 3, 8 3 24. ஸோ ஆன்சர் 18 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்து போகலாம். ஓகே, சால்வ் பண்ணுங்க. 30 செகண்ட் தான். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாமா? ரைட். இன்னும் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 18 × 3 போட்டு 54, 54 + 2 போடு 56, 56/3 போடுங்க. அடுத்து 7 4 28, 21, 28 + 1 29, 29/4 போடுறது. இந்த மாதிரி போட்டு பண்ணுறீங்க. நோ. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாப்பா? இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 18 + 2/3 இதுதான் அர்த்தம். இது போட்டாலும் நமக்கு இதுதான் வரப்போகுது. ஓகே, ஸோ பாருங்கள், இதை மொத்தத்தை பிரித்து எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். 18 + 2/3 -7 - 1/4 இப்படி தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை மட்டுமே என்ன பண்ணிக்கலாம், தனியாக வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாமா? பாருங்கள், 18 - 7 - 1 1 இங்கே வந்து -1 மாறிடும். 18 - 7
-1 பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 10 வருது. ஓகே வச்சுக்கலாம். அடுத்து இங்கே மீதி இருக்குது 2/3 -1/4 -1/2. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது? எனக்கு எல்சிஎம் எடுத்தால் எனக்கு வந்து 12 வரும். 3 × 4 தான் 12 வரும். 2 4s are 8 -4 × 3 தான் 12 வரும். அப்போ இங்கே மேலே 3 போடுவேன். அடுத்து 6 போடுவேன். இங்கே 6. ஓகே இப்போ பாருங்கள் எனக்கு வந்து -1/12 வருது. ஸோ இங்கே 10 இருக்குது, -1/12 இருக்குது. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 120 -1/12. ஸோ 119/12. இதை நான் வந்து இது ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? எனக்கு 112 is 12, 9 12s are வருது. ஸோ 9 ஆரம்பிக்க நம்பர் தான், CRD தான் வரப்போகுது. அடுத்து 9 12s are 9 12s என்ன பவர்? 108 வரும். இங்கே 19 இருக்கு, 11. இதான் ஆன்சர். சி தான் ஆன்சர் எனக்கு. ஓகே, அப்போ சி இஸ் ரைட் ஆன்சர். சால்வ் பண்ணுங்க. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா எல்லாம் வேகமாக சால்வ் பண்ணலாம். இதுக்கெலாம் வந்து எவ்வளோ தம்மா டைம் 20 செகண்ட் தான். ஓகே பார்க்கலாமா? 60 இங்கே 16 இருக்குது. நமக்கு 16 என்னெல்லாம் வரும்? 3 விஷயம் தான். 12 5s are 15 4s are 10 6s are. ஓகே ஸோ பாருங்கள் முக்கியமாக இந்த இதில் தான் வந்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தோம்னா 16 வருது. 10 + 6 16. அப்போ எனக்கு என்னது வருது? 10 6 வர வாய்ப்பு இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கிறனால இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போடுறோம். அடுத்து இந்த இடத்துல 4 5s are 20. இங்கே வந்து மைனஸ் இருக்கனால இந்த இடத்துல ப்ளஸ் போடுறோம். ஓகே இதில் பார்த்தோம் அப்படின்னா 10 வந்து 4 × 5 விட கிரேட்டராக இருக்குது. 6 பார்த்தோம் அப்படின்னா 4 × 5 கிரேட்டராக இருக்குது. அப்போது x is greater than y. டைம் அப். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தே போட்டணும். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. நம்ம நார்மலாக சால்வ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஒரு வேல்யூ வரும். ஓகே அடுத்து கம்மா மைனஸ் ஒரு வேல்யூ வரும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் இருக்கனால நமக்கு ப்ளஸ் வேல்யூ வரும், கம்மா ப்ளஸ் வேல்யூ வரும். இப்படி தானே பார்த்து தெரிஞ்சிடணும். இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு, மற்ற இடத்துலலாம் ப்ளஸ் வந்திருக்கு அப்படின்னா எது மைனஸ் வந்திருக்கோ அதுதான் கிரேட்டராக இருக்கும். y is greater than x. புரிஞ்சா? ஷார்ட்கட். ஓகே டைம் அப். 166 -45. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 120 வருது. ஸோ இங்கே x² = 120 வருதா? அப்போ x = ரூட் எடுப்பேன். அப்போ ரூட் எடுக்கும்போது +11 -11 வரும். ஓகே ஆனால் இந்த இடத்துல 12 தான் வரும். +12 தான் வரும். ஏன் அப்படின்னா ஏதாவது ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் வந்து ரூட்டாக மாறிச்சு அப்படின்னா அது ப்ளஸ் மைனஸ்னு வரும். நார்மலாக டைரெக்டாக ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளஸ் தான் வரும். இதை நிறைய மறந்து வந்து போவீங்க. மறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து 2 இருக்கா, அப்போ 2 சிம்பிள் போடணும்னு சொல்லி நம்ம க்ளூ வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி பார்க்கும்போது 12 வந்து 2 விட வந்து கிரேட்டராக இருக்குது. ஆனால் மைனஸ் இந்த +2லும் வந்து கிரேட்டராக இருக்குது. அப்போ y is greater than x is the right answer. சால்வ் பண்ணுங்க. Okay, so 24. So 24 எடுக்கிறோம். 2 2 6 2 3. So 2 2s are 4, 2 3s are 6. இல்லைனா 2 2s are 4, 4 2s are 8, 8 3 வருது.
ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து கொஸ்டின் மிஸ்டேக் இருக்குது அப்படிதானம்மா? ரைட். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல மைனஸ் இருந்திருக்கணும். ஓகே, இப்போ சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ சால்வ் பண்ணலாம். 8யும் 3யும் மைனஸ் பண்ணாதான் எனக்கு வந்து 5 வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் எனக்கு வந்து கிரேட்டர் லெஸ்ஸர் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரணும். கிரேட்டர் நம்பரில் வந்து மைனஸ் வரணும், லெஸ்ஸர் நம்பரில் ப்ளஸ் வரணும். இப்போ சப்போஸ் இப்படி இருக்குப்பா, அப்போ என்ன வரும் தெரியுமா? கிரேட்டரில் ப்ளஸ் வரணும், ஸ்மாலரில் வந்து மைனஸ் வரணும். அவங்க பாருங்க, இங்கே ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. அப்போ கிரேட்டரில் எனக்கு வந்து என்ன வரணும்? மைனஸ் வரணும், ஸ்மாலரில் ப்ளஸ் வரணும். அப்போ +8 -8 + 3. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 3s are 12 போடலாமா? இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ ப்ளஸ் மைனஸ்னு போடணும். ஸோ கிரேட்டருக்கு ப்ளஸ்னும் ஸ்மாலருக்கு மைனஸ்னு போடணும். அப்போ +4 -3. இப்போ வந்து ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது எது வந்து கேன் பி டிட்டர்மைண்டா என்னன்னு பார்க்கணும். ரைட், பாருங்க எப்படி செக் பண்ணலாம் பாருங்க. ஸோ -8 +3 +3 இப்படி போட்டுக்கோ. சரியா? ஏதாவது எக்ஸ் வேல்யூ இப்படி போட்டுக்கோங்க. அடுத்து ஒய் வேல்யூக்கு இதை எப்படி நம்ம பேரா போட்டிருக்கோமா? அடுத்து ஒய் வேல்யூயை ஆல்டர்னேட்டாக போடுங்க. -4 -3 -4 -3 எப்படினா போடலாம். இதை நீங்கள் பேரா போட்டு இதை நீங்கள் ஆல்டர்னேட்டாக போடலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கிரேட்டர், இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கிரேட்டர், இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கிரேட்டர். ஸோ இப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளே கிடையாது. cannot be determined as a right answer. Option C. சால்வ் பண்ணுங்க. அவ்வளோதான், டைம் அப். 14 இருக்கு. ஓகே, நமக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா? நம்ம கிடுக்கு டிப்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இந்த மாதிரி சிங்கல்ல 9 இருக்காப்பா. இந்த 9ஓட பாதி என்னது? 9ஓட பாதி. ஸோ வந்து நமக்கு 9ஓட பாதி பார்த்தோம் அப்படின்னா 2 போட்டோம் அப்படின்னா 4.5 வரும். எனக்கு என்ன ஆன்சர் மொத்தமாக வரும்? 4.5க்கு மேலே உள்ள நம்பர், 4.5க்கு அடுத்த நம்பர், இதுதான் ஆன்சராக இருக்க போகுது. பாருங்க, 4.5க்கு மேலே உள்ள ஒரு இன்டீஜர் வேல்யூ, நல்ல ரவுண்ட் அப் வேல்யூ பார்த்தோம்னா 4, இங்கே பார்த்தோம்னா 5. 4 + 5 என்ன? எனக்கு 4 + 5 எனக்கு 9 வரும். 4 × 5 எவ்வளோ இருக்குது? 20 வந்துடுது. எனக்கு வந்து 14 தேவைப்படுது, அப்படி தானே? அப்போ நான் அடுத்து எடுக்கிறேன். 4க்கு மேலே 3, இங்கே 8 எடுக்கிறேன். 8 3s are 24 வருது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்கள், 3க்கு மேலே 2, 8க்கு அடுத்துனது 7, 7 2s are 14. எனக்கு 14 வந்துச்சா? அப்போ எனக்கு 7 ம் 2 வந்து என்னோட ரூட்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே வந்து 20 கொடுத்துருக்காங்க. 2 10s are 20. அப்போது 4 5s are 20 வரும். இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்? நீங்கள் இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு போடணும். கிரேட்டரில் மைனஸ்னும் ஸ்மாலில் ப்ளஸ்ன்னு போடணும். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ப்ளஸ்ன்னு போடணும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இங்கே 2ஆல் இங்கே டிவைட் பண்ணணுமா? நம்ம டிவைட் பண்ண வேணாம், மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறாலும் சரி தான், மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி தான். ஸோ வந்து இன்ட்டு 2 பார்க்கும்போது 7 2s are 14, 2 2s are 4, இங்கே +4 -5 வருது. இங்கே பார்க்கும்போது 14 வந்து கிரேட்டராக இருக்குது, 4 வந்து ஈக்குவல் டுவாக இருக்குது, ஈக்குவல் டு கிரேட்டர் தானே இருக்குது. அப்போ x is greater than equal to y. ஓகே, ஸோ டிஐ சால்வ் பண்ணலாமா? நம்ம கொஞ்சம் அகண்ட் இருக்கிறதுனால வந்துட்டு ஸ்க்ரீன் மறைக்குது. ஓகே, சால்வ் பண்ணுங்க. இப்போ மறைக்க நினைக்கிறேன், தலையை மறைக்குதான். ஓகே, டைம் அப். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பீஸா சோல்டு பை ஷாப். இங்கே என்னப்பா கொடுத்துருக்கான்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்நாக்ஸ் சோல்டு கொடுத்துருக்கான். சரியா? ஸ்நாக்ஸ் சோல்டு. அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீசஸ் கொடுத்துருக்கான். இப்போ இங்கே 70% ஆஃப் பீசஸ் அப்படின்னா 30% என்னவா இருக்கும்? சாண்ட்விச்சாக இருக்கும். சரியா? இப்போ 70% பீஸா அப்படின்னா 30% சாண்ட்விச்சாக இருக்கும். இதுதான் வந்து டோட்டல் ஸ்நாக்ஸ் தான்ப்பா. சரியா?
ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பீஸா சோல்டு பை ஷாப் பி. ஷாப் பியோட பீஸா பார்த்தோம் அப்படின்னா 350 into 60% இஸ் percentage அப்படி தானே. 350 into 60%. நான் சொன்ன மாதிரி நம்ம மெத்தடில் போடுங்க, இன்டூ பண்ணுங்க. 6 5s are 30, 6 3s are 80, 90 20 21, 90 20 210. ஓகே, ஸோ 60% ஆஃப் 350 210 தான் வரும். ஓகே, அடுத்த சொல்லிக்கலாம் டிஃபரன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீசஸ் சோல்டு பை ஷாப்பி. ஷாப்பியோட பீசஸ் 350 340ல் 50% பாதி, அப்போ 170. அப்போ 170 minus 210 எவ்வளோ நமக்கு? 40 இஸ் த ரைட் ஆன்சர். சால்வ் பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாமா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லியிருக்கான். எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னம்மா அர்த்தம்? முதல்ல இருக்கிறத மேலே போடு, கடைசியில் இருக்கிறத கீழே போடு. ஐ மீன் ஒய்யை வந்து நீ கீழே போடு, இன்ட்டு 100 போடு. அதான் மேட்ரு. இந்த இடத்துல வந்து முதல் என்ன இருக்குது? சாண்ட்விச் சோல்ட் பை ஷாப்பின்னு சொல்லியிருக்காங்க. ஷாப்பியில் வந்து நம்ம பீஸா 60%. அப்போ சாண்ட்விச்னா 40% வரும். ஸோ 350 இன்ட்டு 40%. ஓகே, நான் எடுக்கணுமா? 40%னா எடுக்க வேணாம், விடு. நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்நாக்ஸ் சோல்டு பை ஷாப்பி. டியோட ஸ்நாக்ஸ் பார்த்தோன்னா 400. ஸோ 400 போட்டுப்பேன், இன்ட்டு 100 போட்டுப்பேன். இங்கே பாருங்க, இப்படி வேகமாக அடிக்கலாமா? 0 0 4 இங்கே அடிக்கலாம், 10 அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம். ஸோ 35%. ஓகே, இப்படி எழுதி போடுறது போல நீங்கள் சால்வ் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு போட்டு ஓவராலாக கேன்சல் பண்ணும்போது வேகமாக கேன்சல் ஆகும். அடுத்து போகலாமா? ஓகே, பாருங்க. ஓகே, ட்ரிக்கியாக இருக்குது, பார்த்தாலே ட்ரிக்கியாக இருக்குது. ஓகே, சால்வ் பண்ணுங்க. Okay, time up. Solve பண்ணலாமா? If the number of pizzas and sandwiches sold by shop F is 160 more than and 8 less than that of shop D. ஓகே, கேள்வி பாருங்க எவ்வளோ வந்து சுற்றி விடுது பாருங்க. If the number of pizzas and sandwiches sold by shop F, இப்போ எஃப்னு ஒரு இருக்குப்பா. ஓகே, புதுசாக வரப்போகுது. ஓகே, அது என்னன்னா இஸ் பீஸா பார்த்தோம் அப்படின்னா 160 more than D. சாண்ட்விச் பார்த்தோம் அப்படின்னா 80 less than D. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சாண்ட்விச் பார்க்கலாம். டியோட நமக்கு பீஸா பார்த்தோம் அப்படின்னா 7 4s are 28. எனக்கு ஆன்சர் வந்து 280 வரும். நம்ம மெத்தடில் நம்ம கிடுக்குப்பிடி மெத்தடில் போடணும். 7 4s are 28, 280 வரும். ஓகே, 280யோட எனக்கு வந்து என்னென்னா 160 மோராம்ப்பா. அப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து எஃப்ஓட பீஸா வழி கிடச்சிரும். சரி, 0 8 9 10 11 12 13 14 2 4 440 தான் வந்து பீஸா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அண்ட் 80 less than that of shop D. எது? சாண்ட்விச் பார்த்தோம் அப்படின்னா 30% தான் வந்து சாண்ட்விச். அப்படி தானே? 30%. 3 4s are 12, அப்போ 120 தான் வரும். இப்படி தானே? ஸோ 120 80 கம்மி பண்ணோம் அப்படின்னா எனக்கு 40 தான் எனக்கு சாண்ட்விச். என்ன கேட்குறான்? தென் ஃபைண்ட் த ரேஷியோ பிட் ஆஃப் த நம்பர் ஆஃப் பீஸாஸ் டு த சாண்ட்விச். பீஸாக்கும் சாண்ட்விச்சுக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இங்கேயே அடிங்க. எதுக்கு போட்டு எழுதிக்கிட்டு 1 11:1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து போகலாமா? சால்வ் பண்ணுங்க. ஓகே, மறைக்கிறேன்.
ஓகே போதும். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்நாக்ஸ் சோல்டு பை ஷாப்பி. ஸோ ஸ்நாக்ஸ் பாருங்க 200 இஸ் டு த நம்பர் ஆஃப் சாண்ட்விச்சஸ் சோல்டு பை ஷாப்சி. ஷாப்சியோட சாண்ட்விச் பாருங்க 60% ஆஃப் 250. என்ன பண்ணுறேன் 60% 250 கண்டுபிடிக்கல. 250 இன்ட்டு 60/100 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க 1 2 2 3 2 சார் 6 இதை பார்த்தோம் அப்படின்னா 100. இங்கே வந்து 25 3 சார் 75. எனக்கு 4:3 வந்துடும். புரியுதா? நான் அப்படியே போட்டு நேராக மொத்தமாக போட்டு அடிக்கலாம். ஓகே அடுத்து போகலாம். ஓகே ரொம்ப 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 ட்ரிக்கியான கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க. ஓகே டைம் அப். கொஞ்சம் ஆங்கிலம் ஓகேங்களா, இங்கிலீஷில் நம்ம கொஞ்சம் இறங்கி பூந்து விளையாடணும். பார்க்கலாமா? அவுட் ஆஃப் தட் நம்ம வந்து பிரித்து நம்ம சேர்ஸ் நடத்துவோம் தெரியுமா, பிரித்து நடத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கலாம். அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்நாக்ஸ் மேட் பை ஷாப்பி. ஸோ இதான் வந்து 200 எழுதி வச்சுக்கிறீங்க. ஓகே எழுதிக்கிறீங்க. 80% ஆஃப் த ஸ்நாக்ஸ் ஆர் சோல்டு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 80% வந்துட்டு சோல்ட் ஆகுதான். பார்த்து சொல்லிடலாம். 8 to 16 160 வந்து சோல்டு. சரியா? அண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சாண்ட்விச்சஸ் டு பீஸாஸ் அன்சோல்டு பை ஷாப்பே வந்து 3:2. ஓகே ஓகே லிசன். ட்ரிக்கியாக இருக்கு பாருங்க. நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்காம பாருங்க, நம்பர் ஆஃப் ஸ்நாக்ஸ் சோல்டு தான் கொடுக்க செஞ்சிருக்கான். புரியுதா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 80% ஆஃப் ஸ்நாக்ஸ் ஆர் சோல்டுனா இந்த 200 தான் எனக்கு 80%. ஓகே அப்போ எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கான்னு பார்க்கணும். 100% எனக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ கிடைக்கும். ஸோ வந்து அங்கே பாருங்க 2000 டிவைடட் பை 8. 180 is 2 is 16. 5 is for 250. ஸோ 250 தான் எனக்கு வந்து ஓவரால் மேனுஃபேக்சரிங். அதில் 200 விற்றுருக்கான்ப்பா, சோல்வ் பண்ணியிருக்கான். அந்த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சாண்ட்விச்சஸ் டு பீஸாஸ் அன்சோல்டு பார்த்தோம்னா, அன்சோல்டு எவ்வளோ? அன்சோல்டு பார்த்தோம்னா 50 தானப்பா அன்சோல்டு. அந்த 50ல் என்ன சாண்ட்விச் டு பீஸா பார்த்தோம் அப்படின்னா 3:2. ஸோ பாருங்க 3:2. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 30:20 வந்துடும். எனக்கு 50 பார்த்தீங்களா, எனக்கு 30:20 வந்துடும். ஓகே ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பீசஸ் மேட் பை ஷாப் ஏ. ஓகே எத்தனை பீஸாஸ் வந்து மேட் பண்ணுறாங்க ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பீஸஸ் பாருங்க 70 into 200 70% ஆஃப் 200 பார்த்தோம் அப்படின்னா 140. அன்சோல்டில் வந்து பாருங்க, அன்சோல்டில் பீசஸ் பாருங்க 20. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 160 வரும் எனக்கு ஆன்சர். ஸோ ட்ரிக்கியாக இருக்குல்ல? ஓகே நல்ல கேள்வி. ஓகே ஸோ நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுனாலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டோட்டல் பேசஞ்சர் பார்த்தீங்களா 2520 இருக்கா, இந்த மாதிரி வந்து நமக்கு டிகிரி வச்சு வந்தாலே இந்த டோட்டல் இருக்குல்ல, அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 360யோட டிவைட் பண்ணிருங்கோ. ஓகேங்களா? பாருங்கள் கேன்சல் பண்ணுறேன். 4 9s are 36, 2 9s are 18, 8 9s are 72, 1 4s 6 7 4s 20. இப்போ இந்த 7 வந்திருக்கா, என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் வந்து பேப்பர் எழுதிக்கணும். 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 7. அவ்வளோதான்ப்பா. புரியுதா? இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 7 எழுதிக்க போகிறீங்க. முடிஞ்சு போச்சு. இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சம்மை வந்து உனக்கு வந்து வாடா செல்லக்குட்டி அப்படின்னு கூப்பிடுவீங்க. ஓகே அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபீமேல் பேசஞ்சர் இன் பிளாட்ஃபார்ம் சி.
ஸோ பிளாட்ஃபார்ம் சி இது ஏபிசி. ஸோ வந்து 110 இன்ட்டு 7 போடுங்க 770 வரும். ஓகே, ரேஷியோ ஆஃப் பேசஞ்சர் பிளாட்ஃபார்ம் சி பார்த்தோம்னா இவருங்க இது மேலா இது ஃபீமேலாம்ப்பா. ஓகே ஓகே, ஸோ இன்ட்டு 3/7 போட்டோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஃபீமேல் பேசஞ்சர் வருவாங்க. இஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன் பிளாட்ஃபார்ம் டி. பிளாட்ஃபார்ம் டி பார்த்தோம் அப்படின்னா 30 வந்திருக்கா, 3 7s are 210. ஏன்னா வந்து 30 டிகிரி அப்படின்னா 30 நான் 7 மல்டிப்ளை பண்ணுவேன் 210. இப்போ கேன்சல் பண்ணுறேன் பாருங்க. 1 7 is 1 110, 1 3 is 3 70. ஸோ 11:7 is the right answer. வேகமாக போட்டுக்கலாமா? இதே இது வந்து மற்றவங்க எப்படி போடுவாங்க? 360 டிகிரி தான் 2520. அப்போ வந்து 110 டிகிரி எவ்வளோ, ஐ மீன் அந்த மாதிரி போடுவாங்களா? ஸோ டைம் வேஸ்ட், டோட்டல் டைம் வேஸ்ட். 1 டிகிரி = 7 முடிஞ்சு போச்சு. ஓகே, ட்ரிக்ஸ் பிடிச்சுன்னா வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, சால்வ் பண்ணுங்க. ஓகே ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த சம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம்மை வச்சு சொல்லித்தர போகிறதுல இனிமேல் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. பாருங்க, இஃப் த நம்பர் ஆஃப் மேல் பேசஞ்சர் ஆன் பிளாட்ஃபார்ம் எஃப், மேல் பேசஞ்சர் ஆஃப் எஃப் ஓகே இஸ்னா நீ ஈக்குவல் டு போட்டுக்கோ, இஸ்னா ஈக்குவல் டு போட்டுக்கோ 160 மோர் தென் நீ ப்ளஸ் போடு. ஆஃப் கபர் மோர் தென் அப்படின்னா நீ வந்து ப்ளஸ் போடுங்க, ஆஃப் அப்படின்னா இன்டூ போடுங்க. சரியா? சிம்பிள். இதெல்லாம் வந்து ஒரு டேர்ம்ஸ். ஸோ பாருங்க, மோர் தென் ப்ளஸ் போடுங்க. தென் தட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் பி. ஓகே, ஸோ பிளாட்ஃபார்ம் பி ஓகே நம்பர் பிளாட்ஃபார்ம் பியோட பிளாட்ஃபார்ம் பி பாருங்க 50, 5 × 7 350. இதில் வந்து மேல் பேசஞ்சர் எவ்வளோ நமக்கு பார்த்தோம்னா 4/7 வரும். அப்படி தானே? ஏன்னா நமக்கு 4 தான் மேலு, டோட்டலாக 7 வரும். 4/7, 5 7s are 35, 5 4s are 200. 200 தான் எனக்கு மேல் பேசஞ்சர். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 200. ஓகே, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது புரியுதா? இஸ்னா வந்து ஈக்குவல் டு போடு, மோர் தென் ப்ளஸ் போடு, ஆஃப்னா இன்டூ போட்டுக்கோங்க. மேல் இது டோட்டலாக என்ன போடுறது எனக்கு வந்து 360 வருது. மேல் பேசஞ்சர் ஆஃப் எஃப் வந்து எனக்கு 360 வருது. அடுத்து பாருங்க, அண்ட் த நம்பர் ஆஃப் மேல் பேசஞ்சர் ஆன் பிளாட்ஃபார்ம் எஃப் இஸ் 80% more than that of female passengers on that platform. இது வந்து 80 ஆக்சுவலி வந்து மேல் பேசஞ்சர் தானே. ஃபீமேல் பேசஞ்சர் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ல பார்த்தோம்னா இவங்க வந்து 80% அதிகமாக இருக்காங்களா? யாரை விட? ஃபீமேல் பேசஞ்சரை விட. 100லேருந்து 80 அதிகமாக இருக்கும், 180 போடுறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து ஃபீமேல் வந்துடும். ஸோ பார்க்கலாமா? ஸோ 360 × 100 / 180 கேன்சல் பண்ணுங்க. 20 200 200 என்ன கேட்டிருக்கான்? டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் பிளாட்ஃபார்ம் எஃப்னு கேட்டிருக்கான். ஸோ எனக்கு 560 இஸ் ரைட் ஆன்சர். இருக்காப்பா? இருக்கு. அடுத்து போகலாம். மன்னித்திருங்கோ, மறைத்து கொண்டே இருக்கிறேன். ஓகே, நம்பர் ஆஃப் மேல் பேசஞ்சர் ஆன் பிளாட்ஃபார்ம் ஏ. பிளாட்ஃபார்ம் ஏவோட மேல் பேசஞ்சர் கேட்குறாங்க. 80 இன்ட்டு என்ன பண்ணணும் நம்ம 7 பண்ணணும். 8 7s are 560. ஓகே, மேல் பேசஞ்சர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 4/7, 4 8s are 32. ஸோ மேல் பேசஞ்சர் பார்த்தோம்னா 320 வருவாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் மேல் பேசஞ்சர் பிளாட்ஃபார்ம் டி பாருங்க. டி 30 × 7, ஸோ 210 இன்ட்டு மேல் பேசஞ்சர் பாருங்க 4/7, 3 4s are 120. ஸோ 120 - 320 எனக்கு ஆன்சர் 200 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே,
ரைட். இங்கே பாருங்க, நம்ம இது முன்னாடி பார்த்த சம்பத்தோம்னா எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய்ன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸை வந்து மேலே போடுறோம், ஒய்யை வந்து கீழே போடுறோம். இது எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்ட் மோர் தென் தட் ஆஃப் ஒய், அந்த மாதிரி ஒரு இதில் வந்திருக்கா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100 போடுவோம். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100 போடுவோம். சரிப்பா சார், ஏன் சார் நம்ம அப்படியே போட்டால் என்ன சார் வரப்போகுது, அப்படியே போட்டால் என்ன வருது பார்க்கலாமா? ஏன் சார் நம்ம எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100 போட்டால் என்ன சார், இங்கே மோர் தான் கொடுத்துருக்கோம் அதனால் இப்படி போடுறோம். ஆனால் அப்படியே போட்டால் என்ன வரும் பாருங்கள், இந்த விஷயத்துக்கு அப்படியே போட்டால் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நம்பர் ஆஃப் பேசஞ்சர் பிளாட்ஃபார்ம் டி பார்த்தோம் அப்படின்னா 30 இன்ட்டு 7 பார்த்தோம் அப்படின்னா நம்ம 210 வரும். 210 டிவைடட் பை 7 5s are 350. ஓகே, இன்ட்டு 100. எழுத்து ஒரு மாதிரி இருக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 5s are 10, 7 5s are 35, 3 7s are 21, 7 5s are 35, 4 5s are 20, 2 5s are 10. ஒரே நிமிஷம், 4 7s ரைட் ஒன்றும் இல்லை 210. ஓகே, இது என்னன்னா வந்து மேல் பேசஞ்சர் கேட்டிருக்காங்கப்பா. சரியா, அது ஆன்சர் வரல. மேல் பேசஞ்சர் பிளாட்ஃபார்ம் பி பார்த்தோம் அப்படின்னா 50 இன்டூ 7 போட்டோம்னா 350. மேல் பேசஞ்சர் எவ்வளோ நமக்கு 4:3 அப்படி தானே. அப்போது மேல் வந்து 4, டோட்டல் 7. கேன்சல் பண்ணுறோமா? 5 4 20, 200பா. சரியா, 200 தான் நமக்கு மேல் பேசஞ்சர் அப்படி தானே அந்த பிளாட்ஃபார்ம் பி. ரைட், இப்போ பார்க்கலாம் டோட்டல் நமக்கு என்னது. டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 210, இங்கே 200 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓகே. அடுத்து பாருங்க 1:2. ஆன்சர் வந்து 105 வந்திருக்கா. நீங்கள் என்னத்தை எடுத்தோம், எவ்வளோ மோர் தானே இருக்குது. 100லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது பார்த்தோம் அப்படின்னா 5% அதிகமாக இருக்குது. அதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி போட்டால் அதான் வரப்போகுது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸ் இப்படிலாம் விளையாடுது, புரியுதா? நீங்கள் வந்து நார்மல் போடுவீங்க, 200 - 210 போடுவீங்க. அப்போ 10 டிவைடட் பை 200 இன்ட்டு 100 போடுவீங்க. இது கேன்சல் பண்ணி 5 போடுவீங்க. ஓகே தான், நீங்கள் வேகமாக போட்டுருவீங்க. பட் நான் சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக போட்டீங்க அப்படின்னா 105 வரும். 100 + 105, புரியுதா? ஸோ 5% அதிகமாகுது. அடுத்து போகலாமா? ஓகே, சால்வ் பண்ணலாமா? அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் ஆன் பிளாட்ஃபார்ம் இ, ஓகே, 75% of male passengers went on train, 50% of female passengers are left. என்ன கேட்டிருக்கான், எவ்வளோ பேசஞ்சர் வந்துட்டு ஆக்சுவலி ட்ரெயினில் போனவங்க மீதி இருந்தவங்க எவ்வளோ பேசஞ்சர் வந்து லெஃப்ட் ஆகியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஸோ இது இ தானப்பா. ஸோ இ பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரி, 90 × 7 போடுவோமா? 9 7s are 630. ஸோ 630 இதில் பார்த்தோம்னா மேல் பேசஞ்சர் ஃபீமேல் பேசஞ்சர் பிரிக்கலாமா? ஸோ வந்து நமக்கு வந்து 4:3 வருதா? ஸோ 4:3 ரேஷியோவில் பிரிக்கணும். ஸோ 630 டிவைடட் பை 7 போடுங்க, 90 வரும். 9 4s are 36, 360, 9 3s are 27, 270. இதான் நமக்கு மேல் அண்டு ஃபீமேல் பேசஞ்சரா. இது எவ்வளோ வந்து லெஃப்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ வந்து 70% வந்து வெண்ட் ஆன் ட்ரெயின். அப்போ 25% தான் லெஃப்ட் ஆகிருப்பாங்க. 360ல் 25% பார்த்தோம் அப்படின்னா 1/4 போடுங்க, 90. ஸோ 90 லெஃப்ட் ஆகியிருப்பாங்க. 270ல் 50% வந்து லெஃப்ட் ஆகியிருக்காங்க. 270ல் 50% பார்த்தோம் அப்படின்னா 1 2 2 3 2 6 5 2 10, 135 + 90 எவ்வளோப்பா? 225. சார் ரைட் ஆன்சர். புரியுறதா? ஓகே, அப்ளிகேஷன் வந்துருங்க. அப்ளிகேஷன் நம்ம ஆப்டிடியூட்ல வந்து அப்ளிகேஷனை பார்த்தாலே பயப்படுவாங்க. சரியா? ஸோ பயப்பட வேணாம், எனக்கும் பயம்தான். ஓகே, எனக்கு வந்து காம்பவுண்ட் டெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்த்தா ரொம்ப பயம். ஆனால் எதை நான் பயப்படுறேனோ அதை நான் ரொம்ப 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 ட்ரெயின் ஆகிட்டே இருந்தேன். இப்போ நான் ரொம்ப வெல்லஸ் ஆகிட்டேன்.
எந்த மாதிரி கேள்வி கொடுத்தா நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் வந்து என்ன தேர்த்திக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அது நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஓகே ஓகே. ஜார் கண்டெய்ன்ஸ் த மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். சரியா? ஸோ 2:1 ரேஷியோவில் இருக்கான்ப்பா. சரியா? அடுத்து இஃப் 30 லிட்டர்ஸ் ஆஃப் த மிக்சர் வந்து இஸ் டேக்கன் அவுட், என்னன்னா 30 லிட்டர் வந்து வெளியே எடுக்கிறாங்க அண்ட் ரீப்ளேஸ் வித் வாட்டர். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வெளியே எடுத்தாலுமே 2:1 தான் இருக்க போகுது. புரியுதா? ஸோ அங்கே பாருங்கள். ஸோ வந்து ஒரு கப்பில் வந்து 2:1 இருக்குன்னா வந்து எவ்வளோ எடுத்தாலுமே அதில் 2:1 ரேஷியோ இருக்க போகுது. ஓகே பாருங்கள். தென் அண்ட் ரீப்ளேஸ் வித் வாட்டர், எதை 30 லிட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். 2x 1x ப்ளஸ் 30 வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால இந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் ஆகுது. 1:1 ரேஷியோ ஆகுதான், ஈக்குவல் ஆகுதான். ஓகே, அப்படி பார்க்கும்போது 2x equal to 1x plus 30, அப்போ x equal to எனக்கு 30 வந்துடும். ஓகே, ஃபைண்ட் இனிஷியல் குவான்டிட்டி கேட்குறாங்க. இங்கே பாருங்க 3xனா என்ன வரும் எனக்கு, 3 3 90 வந்துரும்ப்பா எனக்கு. ஆனால் 90 வந்து இனிஷியல் குவான்டிட்டி கிடையாது, ஆல்ரெடி 30 எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 30 ஆட் ஆகி வரும் தெரியுமா, அதான் வந்து இனிஷியல் குவான்டிட்டி. அப்போ 90 + 30 120, அதான் என்னோட இனிஷியல் குவான்டிட்டி. ஓகே, ஓகே சால்வ் பண்ணலாமா. பானு வந்து முதலீடு போடுறாங்க. இன்வெஸ்டட் ருபீஸ் P இன் சிம்பிள். ஆக்சுவலி இந்த சிம்பிள் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான மிஸ்டேக் கொடுவீங்க, எது பிரின்சிபல் எது அமௌண்ட்னு தெரியாது, அப்படி தானே. ஸோ நம்ம இங்கிலீஷில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ருபீஸ் இன்வெஸ்டட் P, இன்வெஸ்டட்னா என்னது, கண்டிப்பாக வந்து முதல்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ருபீஸ் Pங்கிறது பிரின்சிபல், அப்படி தானே. ஸோ P வந்து இது பண்ணுறாங்க. ரேட் பார்த்தோம் அப்படின்னா 8% per annum ஃபார் 2 years 6 months. 6 months என்னது 2.5 years தானப்பா. சரியா? இங்கே பாருங்க, சிம்பிள். ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி, 2 வருஷத்துக்கு 16% வட்டி, அப்போ அரை வருஷத்துக்கு 4% வட்டி. டோட்டல் எவ்வளோ எனக்கு 20%. ஒன்றும் இல்லை, 8 × 2.5 போடுங்க, 20% வட்டி வரும், 20% இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, ஸோ P வந்து எனக்கு 20% இன்ட்ரெஸ்ட்டு. இஃப் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரிசீட் பை பானு வந்து P + 900. அமௌண்ட் என்னது, டோட்டல் அமௌண்ட் என்னது, ஒன்றும் இல்லை, அசல். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 20% வட்டியா 100 ரூபா வந்து நமக்கு இதனால் 20 ரூபா வட்டி, அப்போ 120 ரூபா தான் நமக்கு அமௌண்ட்டு. ஸோ 120% எனக்கு என்னது P + 900. சரியா? ஓகே, இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 100% எனக்கு என்னது P. ஸோ கிராஸ் மல்டிப்ளை எப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள் 6/5 வரும். இங்கே பண்ணோம்னா நமக்கு 5P கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 5P + 4500. இந்த இடத்துல 6P வரும், is equal to 6P. So P is equal to 4500 is the right answer. Okay. ஓகே, ஆரம்பிக்கலாமா. ஓகே, லிசன் பண்ணுங்க. த ரேஷியோ ஆஃப் மலர் நான் எம்எல் எடுத்துக்கிறேன், மணி வந்து நான் வந்து எம்என் எடுத்துக்கிறேன். ஸோ 5 years ago. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மணி அண்ட் மலர் பாருங்க. இங்கே பாருங்க எப்படி நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க. இங்கே மலர் மணி கொடுத்துட்டு இங்கே மணி மலர் மாற்றுறாங்க நம்மளை. நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாந்து ரேஷியோ மாற்றி போடுவோமா, அதில் மாட்டிக்காதீங்க. இங்கே மணி மலர் இருக்கு, மணி வந்து இங்கே 2, மலர் வந்து 3. ஓகே ரைட். என்ன ஆகுது பாருங்க, இந்த ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் மலர் பார்த்தோம் அப்படின்னா 5 years ago. ஸோ இங்கே 3x இருக்கா, அது 5 years agoனா 3x - 5 டு த மணி வந்து 5 years ஹென்ஸுங்கும் போது இங்கே
2x 5x ஹென்ஸுங்கும் போது என்ன ரேஷியோ வருதான் 8/7 வருதான் அப்படிதானே. சரி என்ன பண்ணலாம், நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 7 3s are 21x ப்ளஸ் மைனஸ் 7 5s are எனக்கு 35. 21x minus 35 is equal to 16x plus 40. இது பண்ணால் எனக்கு 6 7 8 10 11 5x equal to 40 50 60 70 75. x equal to எனக்கு என்ன வரும், எனக்கு 15 is the right இல்லை 15. find x வந்து 15 கிடைச்சிருக்கு எனக்கு. find the age of money 2 cents கேட்டிருக்காங்க. மணி வந்து பார்த்தோம்னா 2x தானே, 2 into 15 தான் எனக்கு என்னது 30 அப்படி தானே. 2 cents கேட்டிருக்கான், அப்போ +2 போடுவீங்க. 32 is the right answer. கொஸ்டின் எடுத்தவன் குசும்புக்காரன். இது பாருங்க, ரோஹனு மோகனு, ஆனால் இங்கே மோகனு ரோஹனு. ஓகே, நம்ம மாட்டன் காயை கொடுத்துருக்காங்க, கேர்ஃபுல்லாக போட்டு பாருங்க. டைம் அப். ஸோ ரோஹன் மோகன் வந்து பிஸ்னஸ் வராங்க. ஸோ ரோஹன் மோகன் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வள கொலை கூட எழுதக்கூடாது. ஜீரோலாம் இங்கேயும் அடிச்சுட்டு தான் எழுதணும். அதே மாதிரி இங்கே முடிஞ்சளவுக்கு இது கூட அடிங்க. 2 5s are 10, 1 5 is 5. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 5 is 5, 2 5s are 10, 1 5 is 5, 1 5 is 5, 2 5s are 10, 21 is to 12, 7 is to 21, 7 is to 4 வருது. And the ratio of the profit share of Mohan to Rohan. ஓகே, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 4:3 போடக்கூடாது. ஏன், இவன் மோகன் டு ரோஹன் மாற்றி கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ என்ன போடணும், இந்த இடத்துல 3:4 போடணும் அப்படி தானே. 3:4 என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் மேபி இவங்க 6 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், இவங்க வந்து 8 மாதம் வந்து முதலீடு பண்ணியிருக்கலாம். அதில் புரியுதா உங்களுக்கு? ஸோ 7x/4y தான் எனக்கு என்னது 3/4. ஓகே, ஸோ 4 கேன்சல் பண்ணலாம். ஸோ x/y is equal to 3/7. என்ன தப்பு பண்ண? ஓகே இடத்துல 105, இங்கே 70 இருக்கா. 2 5s are 1 5 is 5, 1 5 is 5, 4 5s are 20, நம்ம 12 போட்டிருக்கோம். ஓகே, இதை பார்த்தோம் அப்படின்னா இங்கே 21 is to 14 வருமா. ஓகே விடுங்க 21/14 x y is equal to 3/4. இதை கேன்சல் பண்ணும்போது 7 கேன்சல் ஆகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2, இங்கே 7 வரும். இப்போ பாருங்க x/y is equal to எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இந்த 7 கேன்சல் ஆகும். ஸோ 1:2 is the right answer. ஓகே, மென்சுரேஷன் ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஆனால் வந்து ஸ்கூல்லேயே நம்ம பிடிச்சிருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் வரும்போது ஸ்கிப் போ அடுத்து இப்படி போயிடுவோம். பட் நம்ம லைவ்ல வந்து விட முடியாதுல்ல. ஓகே, சால்வ் பண்ணலாம். ரைட், பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் 2/r அப்படி தானப்பா. ஸோ வந்து 2/r தான் நமக்கு இது. இங்கே பாருங்க, நம்ம இங்கிலீஷ்லேயே போடலாம். 2/r இஸ்னானது ஈக்குவல் டு போடுவேன் 3/5 ஆஃப் கொடுத்துட்டான். அப்போ இன்ட்டு போடணும். இஸ்னா ஈக்குவல் டு ஆஃப்னா வந்து இன்ட்டு இப்படி தானே. ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ 2l + b தான் வந்து நமக்கு. இதுக்கு பக்கம் போனால் நமக்கு புள்ளியாக வருது. சரி விட்டுருங்க, குட்டி எழுதுறேன். 2/r is equal to 3/5 into 2l + r. ஓகே,
and the length and breadth of the rectangle வந்து 65 45 கொடுத்துட்டான். 65 45 கொடுத்துட்டான்ப்பா. 65 plus 45 எவ்வளோ எனக்கு? 65 75 85 90 105 110 110 110 into 2 பார்த்தோம்னா 220. ஸோ 3/5 into 220 155 4 5 20 4 5 20 இது இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 4 3 இது இன்ட்டு பண்ண வேணாம். இங்கே பாருங்க 2/r is equal to 3 into 44 இருக்கா, இன்ட்டு பண்ண வேணாம், அப்படியே அடிங்க. 1 2 is 2 22 வரும். இந்த பைக் என்னப்பா அர்த்தம்? 22/7 தானே அர்த்தம். டேரக்ட் அடிக்கலாமா? அப்போ r is equal to 7 3s are 21. ரேடியஸ் எனக்கு 21. ஃபைண்ட் த டயமீட்டர் கேட்டிருக்கான். நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கோம். சர்க்கிளில் இது வந்து ரேடியஸ், இது ரேடியஸ், சேர்த்தா டயமீட்டர். அப்போ இன்ட்டு 2 போடணுமா? 21 into 2 எவ்வளோ நமக்கு? 42 is the right answer. ஈஸியான மென்சுரேஷனாக இருக்கு. ஓகே, ஓகே நண்பர்களே, சீக்கிரம். The total number of students in school A and B வந்து 10% 25% more than that of the school C. ஓகே, உங்களுக்கு புரியுதா? என்னன்னா வந்து மொத்தம் ஒரு 3 ஸ்கூல் இருக்க போது A B C. என்னன்னா இப்போ C நம்ம 100 வச்சிட்டோம் அப்படின்னா A வந்து பார்த்தோம்னா 10% மோர் 110, B பார்த்தோம் அப்படின்னா 25% மோர் 125%. ஓகே, இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 2/7 2/7 2/7 5/7 25 2/7 0. அவ்வளோதான்ப்பா, வச்சிருக்கலாம். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் ஏ கேட்டிருக்கான். இஃப் 75% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் சி வந்து எப்படிலாம் கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த 20x இருக்குல்ல, இதில் 75%னா என்னது? 3/4 இருக்கா? ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதான் ஆஃப் நான் இன்ட்டு போட்டுக்கிட்டேன். ஸ்கூல் சி வந்து இஸ்னா என்னது? ஈக்குவல் டு போடணும். 50 போட போறீங்க. 50 மோர் தென் சொல்லிட்டான். மோர் தென் ப்ளஸ் போடுவீங்க. 40% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் பி சொல்றாங்க. ஸோ 25xல 40% எவ்வளோ எனக்கு? 25xல 40% எவ்வளோ? 10 வரும்ப்பா, 10x வரும். ஓகே, ஸோ 10x. இது நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ சால்வ் பண்ணலாமா? ஓகே, 20 into 3 பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சரி ஃபஸ்ட் இது சால்வ் பண்ணலாம். 50 + 10x தானே 60x வந்துரும்ப்பா எனக்கு இங்கே. சரியா? இப்போ வந்து பாருங்க, அடிக்கலாம் 1x இங்கே 3x வரும். 3 3 அடிக்கலாம். ஓகே, ஓகே இது வந்து 50x கிடையாது, இது 50 + 10x தான். ஓகே, போதும். 20x into 3/4 is equal to 50 + 10x. ஓகே, இது பாருங்க 1 4 4 5 4 20 15x is equal to இங்கே 50 + 10x இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோன்னா 5x is equal to 50, x equal to 10 is a right answer. ஓகே, x is 10னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் பி கேட்டிருக்காங்க 25. இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் ஏ தான் கேட்டிருக்கான். இதான் கொஸ்டின். ஓகே, 22 into 10 பார்த்தோம் அப்படின்னா 220 வரும். தட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சால்வ் பண்ணலாமா? A train crosses a platform in 25 seconds. இந்த மாதிரி சிங்கல்லாம் சூப்பராக போடலாம். ட்ரெயின் கொடுத்துட்டா இங்கே பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டான். நான் T + Pன்னு போடுவேன். நீ 25 seconds. ஓகே, அந்த சேம் ட்ரெயின் crosses an electric pole in 10 seconds பா. ஓகே, ஸோ சேம் ட்ரெயின் வந்து இவருங்க ஸ்பீடு வந்து ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஏன் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட போகும்போது ஸ்லோவாக போயிட்டு அடுத்து வந்து எலக்ட்ரிக் போல் கிட்ட ஸ்லோவாக ஸ்பீடாக போகிறாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அது போவாங்க, நம்ம ஊரில் போவாங்க. இந்த நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் போக மாட்டாங்க. ஸோ T + P is 25. என்னென்னா ஸ்பீடு ஈக்குவலாக தானே இருக்கும். அதனால் வந்து
இது டைமு, இது சாரி இது டிஸ்டன்ஸ், இது டைம், அப்படி தானே? ஓகே, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தான் நம்ம ஃபார்முலா நமக்கு. ஓகே, பார்க்கலாம். டி பிளஸ் பி பை 25 இஸ் ஈக்குவல் டு, இங்கே அடுத்து என்ன சொல்லியிருக்கான், ட்ரெயின் மட்டும்தான் 10 செகண்ட்ல முடியும். ஏன் இங்கே பிளாட்ஃபார்ம் போடலை? ஏன்னா வந்து எலக்ட்ரிக் போர்டு பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் போர்டுக்கு வந்து நம்ம அளவுலாம் போட மாட்டோம். ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிடலாம்? ஓகே, வேண்டது. அது மட்டும் இல்லாமல் if the length of the platform is 50 meter more than that of length of, இது எழுதலாம் பாருங்க, length of the platform is equal to 50 more than plus length of the train. அப்போ பார்த்தோம் அப்படின்னா platform is equal to 50 plus t, இங்கே போடுறேன் சால்வ் பண்ணுற பாருங்க, t plus 50 plus t by 25 is equal to t by 10, 2 5 are 10, 5 5 are 25, இந்த இடத்துல பார்த்தோம்னா 2t மாறிடும், 2t plus 50 அப்படி மாறிடுமா, is equal to t, இங்கே 2, இங்கே 5, ஓகே, 4t plus 100 is equal to 5t, t is equal to எனக்கு 100 வருது, train is equal to எனக்கு ட்ரெயின் வந்து 100 வந்துச்சுப்பா எனக்கு. இப்போ ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்டிருக்காங்க, எனக்கு ட்ரெயின் 100, இது பாருங்க, இதுலேயே நம்ம போடுவோம், இதை ஸ்பீடு தானப்பா, இது நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சலாம்ல. 10 by 100 is equal to 100 by 10 is equal to நமக்கு 10 வருது. இது என்னது, நமக்கு மீட்டர் per செகண்ட், இதை கிலோமீட்டர் per ஹவராக மாற்றோம்னா இன்ட்டு 18 by 5 போடுவோமா, 2 36 kilometers, ரைட் ஆன்சர். ஓகே, கொஸ்டினை பார்க்கும்போது தெரியுது ஒரு மாதிரி தரமான கொஸ்டின். டேக் யூர் டைம். ஓகே, டைம் இல்லை, நம்ம வேகமாக சால்வ் பண்ணலாம். ஷாப்கீப்பர் ஹேட் ஸ்கேட் அண்ட் செட். ஓகே, எஸ்கே அடுத்து சாட், அந்த காஸ்ட் பை ஸ்கேட் இஸ் 250 மோர் தென் தட். ஓகே, இங்கே பார்த்தோம்னா ஸ்கேட்டுக்கு வந்து காஸ்ட் பைஸ் பாருங்க 250 மோர் தென் தட் ஆஃப் சட்டாம்பா. இங்கே வந்து நமக்கு சர்ட் தான் காஸ்ட் ப்ரைஸ், இப்படி போட்டுக்கோங்க, ரைட். அடுத்து இஃப் யூ சோல்ட் த ஸ்கேட் டு ப்ராஃபிட் ஆஃப் 15%. ஓகே, 250 ப்ளஸ் சர்ட் இருக்கா, இதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். நமக்கு எப்படி போடுறோம் பாருங்க, சர்ட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 50% ப்ராஃபிட்டோடு விற்கிறாங்க, அண்ட் த சர்ட் சோல்டட் ப்ராஃபிட் ஆஃப் 20%. இந்த சர்ட் பார்த்தோம் அப்படின்னா 20% ப்ராஃபிட்டோடு விற்கிறாங்க. அப்படி விற்றாங்க அப்படின்னா நமக்கு 300 ரூபா ஓவரால் ப்ராஃபிட் கிடைக்குது. இது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஃபைண்ட் த சர்ட் வந்து சர்ட்டோட வேல்யூ தானே, இது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? டைம் வந்து ஓகே, சால்வ் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான், இது டைம் எடுத்து 4,000 12,000 1 இயர் ப்ராஃபிட்டு. ஸோ டேட்டா என்ன பண்ணிக்கலாம், அடிச்சுட்டு 1 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான ஆப்டி சீசன் முடிஞ்சிச்சு. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு RRB PO லெவலில் தான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களோட விடைபெறுவது பிரபாகரன்.